இயேசுவில் அன்புமிக்க பெரியநாயகி அன்னையின் அன்பு பக்தர்களே, யார் இந்த அன்னை? நாம் ஏன் இவளை தேடி வருகின்றோம்? இவள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பேறு பலன்கள் என்ன? தொடக்க நூல் 3வது அதிகாரம் 22வது வசனம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். இந்த பகை தொடர்ச்சியாக வரலாற்றில் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பகையின் காரணமாக நாம் அனைவரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றோம். திருவெளிப்பாடு புத்தகம் 12வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. நாமும் நம்முடைய பெரிய நாயகி அன்னையினுடைய திருவுருவத்தை பார்த்தோம் என்றால் அவளுடைய காலடியில் என்ன இருக்கிறது? பிறை நிலா இருக்கிறது. அவர் 12 விண்மீன்களை தலைமுடியாக சூட்டியிருக்கின்றார். அவர் கருவுற்றிருக்கின்றார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளம் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களை 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. இப்போ 3இல் ஒரு பகுதியினர் வீழ்த்தப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இப்போ பாம்புன்னா யாரு அப்படின்னா, பாம்புனா யாரு? பிசாசு, சாத்தான் தான் பாம்பு. இதே பாம்பு எங்கே வரும்? தொடக்கத்துலேயும் வரும். அந்த பாம்பு அந்த பெண்ணிடம் பேசும். என்னன்னு கேட்கும். கடவுள் உன்னை இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அந்த பெண் என்ன சொல்லுவா? அதை பார்க்கக்கூட தொடக்கூடக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லும். இந்த பாம்பு என்ன சொல்லும்? நீ சாப்பிடு, அது ஒன்றும் பண்ணாது, நீ சாப்பிடு, அது உனக்கு எந்த தீங்கும் செய்யாது, நீங்கள் சாக மாட்டீங்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லும். அலகை நம்மை எப்படி ஏமாற்றும் என்று சொன்னால் இப்படி தான் ஏமாற்றும். பாவம் செய்யி, அது ஒன்றும் என்னது பண்ணாது, அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நீ பொய் பேசு, பொய் சொல்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது? சின்னதாக பொய் சொல், சின்னதாக பொய் சொல், சின்னதாக ஏமாத்து, சின்னதாக திருடு. சும்மா என்ன ஒரு 10 ரூபா தானே திருடுற, வீட்டில் தானே திருடுற, அப்பா பாக்கெட்டில் தானே திருடுற, அதில் என்ன இருக்கு? தப்பு இருக்குது. உனக்கு உரிமை இல்லையா? உனக்கு உங்கள் அப்பா கிட்டேருந்து எடுக்கிறது உனக்கு உரிமை இல்லையா? அது யார் சம்பாதிச்ச காசு? உங்கள் அப்பா சம்பாதிச்சது தான், நீ எடுத்துக்கலாம். அது யாருடைய காசு? உன் கணவன் சம்பாதிச்சது தானே, நீ எடுத்துக்கோ. ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுட்டு அனுமதி பெற்று எடுத்து பயன்படுத்துவது வேறு, அனுமதி இல்லாமல் எடுத்து பயன்படுத்துவது வேறு. அப்போது இந்த பாவம் என்பது சிறிதாக தோன்றும், சின்னதாக ஆரம்பிக்கும். அப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அது நம்முடைய மனசாட்சியை கொள்ளும். அதனால தான் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் தப்பு செய்யக்குள்ள மனசு என்ன பண்ணும்? உறுத்தும். தொடர்ச்சியாக செய்யக்குள்ள அந்த மனசாட்சி என்ன ஆகிடும்? மழுங்கி போயிடும். அதுக்கப்புறம் சரினா என்ன, தப்புனா என்ன, எது நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்தது, எது உகந்தது அல்ல என்கின்ற புரிதலை, நம்முடைய எண்ணத்தை பாவம் மழுங்கடித்து விடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாவம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், பாவம் என்றால் என்ன?
தேவ கட்டளையை மீறுவது பாவம். அப்போது கடவுள் கொடுத்த கட்டளையை மீறினா பாவமா அப்படின்னு கேட்டால், மீறினா பாவமா இல்லையானா பாவம் தான். ஆனால் அதை எப்படி மீற வைக்கும் அப்படின்னு சொன்னால், இது தப்பு இல்லை, இட்ஸ் ஓகே, பரவாயில்லை, இதை செய் அப்படின்னு யார் சொல்லுவா? அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாமே என்ன தான்? சாத்தான். இப்போது போதை பழக்கத்திற்கு அடிமையாவது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களே. கொஞ்சமாக குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம்? அளவாக குடிக்கலாம். எப்படி குடிக்கலாம்? அளவாக குடித்தா எனக்கு எது அளவுன்னு தெரியும், எனக்கு எது அளவுன்னு தெரியும், அந்த அளவை நான் மீற மாட்டேன். நான் எவ்வளோ குடித்தாலும் எப்படி இருப்பேன்? அதுதான், அங்கே தான் பிரச்சனை. இதெல்லாம் யார் செய்கிற வேலைன்னு கேட்டால், யார் செய்கிற வேலை? சாத்தான் செய்கிற வேலை. இங்கே உட்காந்து சீட்டுக்கட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கள நம்ம சொல்கிறோம், நீ என்ன விளையாடக்கூடாது. இப்போது எது பாவம்? கட்டளைகளை மீறுகிறது பாவம். கீழ்ப்படியாமை தான் பாவம். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை, செவி கொடுக்காதது, கீழ்ப்படியாமை தான் பாவம். நாம் ஏன் மாதாவை போற்றுகிறோம், புகழ்கிறோம் என்றால், அவள் கடவுளுடைய வார்த்தைக்கு முதல்ல என்ன கொடுக்குறாங்க? செவி கொடுத்தார்கள். ரெண்டாவது, அதை ஏற்று கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். இதோ ஆண்டவருடைய அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். அப்போ முதல்ல கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அப்புறம் அதை உள்ளத்தில் இருந்து சிந்திக்கணும், அப்புறம் அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இதை தான் யார் செஞ்சா? அன்னை மரியாள் செய்தாங்க. இப்போது நம்மெல்லாம் மாதாவுடைய பக்தர்கள், அன்னையினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் நம்மளும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் உனக்கு என்ன இருக்குது? புத்தி இருக்குது, அங்கே வச்சு என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். நீ சிந்திச்சாதான் எது தப்பு, எது சரி. ஒளியின் மக்களாக வாழலாம் அல்லது இருளின் மக்களாக வாழலாம். கடவுளுடைய அன்பை பெற்று நாம் சுதந்திரமாக வாழ முடியும், அல்லது அழகையின் பிடியில் சிக்கி அடிமையாகவும் வாழ முடியும். ஆண்டவரின் அடிமைன்னு மாதா சொன்னாங்க. ஆனால் நீ யாருக்கு அடிமையாக இருக்கிற? நீ யாருக்கு அடிமையாக இருக்கிற? சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் அடிமையாக இருப்பதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காகத்தான் நீங்கள் அன்னையை தேடி வருகிறீர்கள். நீங்கள் இந்த திருவெளிப்பாடு புத்தகம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, அப்பெண் வெள்ளம் அடித்து செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து ஆறு போல தண்ணீர் பாய்ந்தோட செய்தது. அப்புறம் அந்த பாம்பு என்ன பண்ணுச்சு? அந்த பெண்ணையும் அவளுடைய பிள்ளைகளையும் அது என்ன பண்ணுது? துரத்தி சென்றது. அது கரையில் காத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு முடியும் திருவெளிப்பாடு புத்தகம். எப்பொழுது விழுங்கலாம் என்று என்ன காத்துக்கிட்டு இருக்குது? பாம்பு காத்து கொண்டே இருக்கிறது. அப்போது நீங்கள் கொஞ்சம் அசந்தா யார் சாப்பிட்ருவா? அவங்கள யார் சாப்பிட்ருவா? அப்போ விவிலியம் சொல்லுகிறது, யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்யும் எவரும் யாருக்கு அடிமை? பாவத்திற்கு அடிமை. அப்போது பாவம் செய்யும் யாரும் பாவத்திற்கு அடிமை. அப்புறம் ரோமருக்கு எழுதிய புத்தகத்தில் பவுலடியார் சொல்லுவார், பாவத்தின் சம்பளம் மரணம். என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போது நீங்கள் அன்னையை தேடி வருகிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் விலக்க வேண்டியது எதை என்று கேட்டால் பாவத்தை. எதை விலக்கணும்? பாவத்தை. அதனால தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அறிவிப்பில், நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்யுங்கள். நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்வதன் வழியாக என்ன பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வீர்கள். பாவம் முதலில் நம்ம என்ன செய்கிறது என்று கேட்டால், பாவம் நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை முறிந்து போக செய்கிறது. அதனால தான் இந்த அலகையை கீழ்ப்படியாமல் இருந்ததால் அந்த அலகையினுடைய தலைவனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? லூசிஃபர். என்ன பேர்? லூசிஃபர். அலகையையும் அவனுடைய கூட்டாளிகள் எல்லோரையும் கடவுள் தன்னுடைய பிரசன்னத்திலிருந்து என்ன பண்ணுறாரு?
அப்புறப்படுத்தினார், வெளியேற்றினார். அப்படி வெளியேற்றினவங்களாம் ஒன்றா போயிருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? நரகம். இப்போ கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியேறுவது. அப்போ நரகம்னா என்னன்னாக்கா கடவுளை விட்டு விலகி செல்வதுதான் நரகம். சில பேர் சொல்லுவாங்க, நான் நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சாமி. எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? நரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன், என்ன சந்தோஷத்தை அனுபவித்தேன். அப்போது சந்தோஷமாக இருக்கிறது தான் மோட்சம். துன்பத்திலையும் துயரத்திலையும் வருத்தத்திலையும் கண்ணீரிலும் இருப்பது தான் நரகம். நரகம் சில பேருக்கு எங்கேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குதா? சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. சாத்தான் எங்கே இருக்குதுன்னா பக்கத்தில் தான் இருக்குது, நரகம் எங்கே இருக்குதுன்னா பக்கத்தில் தான் இருக்குது. அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருவரும் பிறருக்கு அருளாய், அன்பாய், ஆசிராய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் எதற்காக படைத்தார்னா, தம்மை அறிந்து அன்பு செய்து தமக்கு ஏற்புடையவராக கீழ்ப்படிந்து வாழதான் கடவுள் மனிதனை படைத்தார். நம்ம கடவுளை அன்பு செய்யணும். அப்போ அன்பு செய்யணும்னா நீ எதை விளக்கணும்? பாவத்தை விளக்க வேண்டும். பாவத்தை விளக்காமல் நீங்கள் கடவுளை நெருங்கவே முடியாது. அப்போ அசுத்தமானது எதுவும் தூய்மையானதை நெருங்க முடியாது. அதனால தான் விவிலியம் சொல்லுகிறது, பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் புடமிடுவார். உங்களை சோதித்தறிந்த பின் தான் எங்கே விடுவாங்க? மோட்சத்தில் விடுவாங்க. அதனால தான் கடைசியாக லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். நீ என்ன செய்தாய்? நீ எனக்காக என்ன செய்தாய்? நீ நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா? நான் தாகமாக இருந்தேன், நீ எனக்கு தண்ணீர் கொடுத்தாயா? நீ என்ன செஞ்ச அப்படின்ற கேள்வி இருக்குது. நீ என்ன செஞ்ச? பாவம் செஞ்சியா, புண்ணியம் செஞ்சியா, நல்லது செஞ்சியா, கெட்டது செஞ்சியா? கேள்வி. அந்த பதில் உன்னுடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும். இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் தூய்மையான இதயத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு தூய்மையாக வாழ வேண்டும். இப்போ உறவில் சிக்கல் ஏற்படும் சொல்கிறோம். இவர்கள் பாவம் செய்தவுடன் என்ன பண்ணாங்க? ஓடி மறைந்து கொண்டார்கள். ஃபஸ்ட்டு தப்பு செஞ்சோன்னு என்ன பண்ணுவான்? ஓடி ஒளிஞ்சிக்குவான். அப்புறம் ஒருத்தவன் இன்னொருத்தவனை பார்க்க மாட்டான். இப்போ நீனே சில பேரை பார்த்தா என்ன பண்ணுற? மூஞ்ச என்ன பண்ணுற? மூஞ்ச திருப்பிட்டு போகிற. கேட்குறியா இல்லையா? நீ என் முகத்திலேயே முழிக்காத. எப்போ வரைக்கும் முழிக்காத? சில பேர் சொல்லுவான், நான் செத்தா கூட நீ என்ன பார்க்கக்கூடாது. ஏன்னா இவர் திறந்து பார்த்துன்னு இருப்பார், பார்த்தாரா இல்லையான்னு. கோபம், ஆணவம், தலகனம் அதெல்லாம் இருந்தால் நீ கடவுளுடைய முன்னிலையில் இருக்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, வத்தி வீச்ச சொல்லுவாங்க, தலகனம் இருந்தால் உரசி அது என்ன ஆகிடும்? எரிஞ்சு சாம்பலாயிடும். தாழ்ச்சிக்கு சொல்லுவாங்க, அப்போது கோதுமை மணி நன்றாக விளைந்தால் அது எப்படி இருக்கும்? குனிந்து தாழ்ந்து இருக்கும். ஒன்றுமே இல்லாத பதர் தான் எப்படி இருக்கும்? நேராக நிற்கும். சில பேர் எப்படி போவான்? இப்படி போவான். சில பேர் எப்படி இருப்பாங்க? அப்போது தாழ்ச்சி வழியாக தான் உயர்வு, பணிவு வழியாகத்தான் பண்பு. தாழ்ச்சி இல்லை, பணிவு இல்லை அப்படின்னா நீங்கள் பிறர் மீது அன்பு கொண்டு வாழ முடியாது. அப்போது எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. அவ்வளோதான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இதை ரெண்டை செஞ்சாலே போதும். அது ரெண்டையும் சுருக்கி ஒன்றா சொல்லிடுறாங்க. என்ன சொல்லுவாங்க? எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேசனை நேசிப்பு, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும். கண்ணால் காணக்கூடிய மனிதனை அன்பு செய்யாதவன் யார் அன்பு செய்ய முடியாது? கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய. அப்படி சொல்கிறவன் பொய்யன். அவன் என்ன பேசுகிறான்? பொய் பேசுகிறான். பொய் பேசுகிறவங்க யாருக்கு சொந்தக்காரங்க? அழகைக்கு சொந்தக்காரங்க. அப்போது நீங்கள் அன்னை மரியாளுக்கு உறவாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அதனால தான் அன்னை மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்த பிற்பாடும் எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் பெந்தகோஸ்தே பெருவிழாவில் என்ன சொல்கிறீங்க? பரிசுத்தாவியானவர் யார் பேரிலும்? அன்னை மரியாள் பேரிலும் சீரர்கள் பேரிலும் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது மாதா தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. நீங்கள் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நீங்கள் யாருடைய பிள்ளையாக மாறுறீங்க? யாருடைய பிள்ளையாக மாறுறீங்க? கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள். அப்போது கடவுளுடைய தாய் மாதாவுடைய பிள்ளைகளாகவும் நீங்கள் மாறுகிறீர்கள்.
உங்களை யாருடைய கையில் ஒப்படைக்கிறாங்க? மாதாவுடைய கையில் திரு அவை ஒப்படைக்கிறது. நீங்கள் அதனால தான் மாதாவை தாயே என்று சொல்லுகிறீர்கள், அம்மா என்று அழைக்கிறீர்கள். அப்போது குழந்தையினுடைய குரலுக்கு தாய் கண்டிப்பாக செவி கொடுப்பாள். அப்போது குழந்தையை முற்றிலுமாக அறிந்தவளாக இருப்பவளும் யார்தான்? தாய். அதனால தான் சொல்லுவாங்க, அம்மாவுக்கு நல்லா தெரியுமா அப்பாவுக்கு நல்லா தெரியுமா பிள்ளைங்களன்னு கேட்டால் யாருக்கு தான் நல்லா தெரியும்? யாருக்கு தான் நல்லா தெரியும்? அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும். அதனால தான் என்ன உறவுன்னு சொல்கிறீங்க? தொப்புள் கொடி உறவு, பாண்டிங். There is always a close bonding between a child and a mother. அப்போ அந்த அடர்த்தியான உறவு, அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம மாதாவை அண்டி வருவோம். மாதா அலகையை எதிர்த்து நின்றவள், அலகையை வெற்றி கொண்டவள். வெறும் எதிர்த்து நின்றது மட்டும் இல்லை. அதனால தான் மாதாவுடைய காலுகடியில் என்ன இருக்குது? யார் இருக்கிறா? பாம்பு இருக்குது. பாம்பை என்ன பண்ணுறாங்க? மாதா மெரிச்சிருக்கிறாங்க. அப்போது அந்த அலகையை மேற்கொள்வதற்கு, அலகையினுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்களை நாம் மேற்கொள்வதற்கு நாம் யாருடைய உதவியை நாடுகிறோம்? அன்னையினுடைய உதவியை நாம் நாடுகிறோம். நீங்கள் விசுவாச பிரமாணத்தில் யாருடைய பேரை சொல்கிறீங்க? யார் பேரை சொல்கிறீங்க? மாதா பேரை சொல்கிறீங்களா? சொல்லலையா? அச்சிஷ்ட கன்னி மரியாளிடத்தில் நின்று பிறந்தவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போது மாதாவுக்கு முக்கியத்துவம் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டும். அப்போது அன்னையினுடைய அன்பு பக்தர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் எதை விலக்க வேண்டும்? பாவத்தை விலக்க வேண்டும், தூய்மையை விரும்ப வேண்டும். இப்போது நான் சாப்பிட்டுட்டு அந்த அப்படியே எச்சி தட்டை ஒன்றை கொடுத்து நீ சாப்பிடுனா சாப்பிடுவியா? என்ன சொல்லுவ? என்ன கேட்ப? உனக்கெல்லாம் என்ன இல்லை? ஒரு மேனஸ் இல்லையா? ஒரு மேனஸ் இல்லையான்னு கேட்பேன். இப்போ நீ சட்டை போடுற, அது அழுக்காயிடுச்சு. அந்த அழுக்கு சட்டை என்ன பண்ணுற? துவைக்கிறியா துவைக்க மாட்டியா? சென்ட் அடித்து அப்படியே எடுத்து போட்டுக்குவியா? எத்தனை நாளைக்கு போடுவேன்? அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. நல்லா துவைச்சி க்ளீன் பண்ணி போடுறேன். ஏன்? இதெல்லாம் வெளியில் தெரியுது. ஆனால் ஆன்மா அழுக்கானா அது எங்கே தெரியல? தெரியுதா தெரியலையா? தெரியாது. அப்படி நீ நினைக்கிற. ஆனால் யாருக்கு தெரியும்? உள்ளத்தை ஊடுருவி பார்க்கக்கூடியவர் கடவுள். மனிதன் புறத்தை பார்க்கிறான், கடவுள் எதை பார்க்கிறார்? உன்னுடைய அகத்தை பார்க்கிறார். அதனால் மனுஷன் முன்னாடி நீ நடிக்கலாம், ஏமாற்றலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் யார் முன்னாடி நடிக்க முடியாது? கடவுள் முன்னிலையில் உங்களால் நடிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது, பொய் சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. எனவே நாம் கடவுளை அண்டி வருகின்ற பொழுது நம்மிடம் எந்த பாவமும் இருக்கக்கூடாது. நீங்கள் பாவத்தோடு அண்டி வந்தீர்கள் என்றால் நீங்கள் வேண்டுவது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதானா? கிடைக்காது. அதனால தான் சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம், நல்ல ஒப்புரவு சாதனம் செய்ய வேண்டும், பிறகு திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும், பிறகு தேவனர் கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் பாவத்தை விலக்கி அன்னை மரியாளை போன்று தூயதொரு வாழ்க்கை வாழ, கடவுளுடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள, நாமும் இதோ ஆண்டவரின் அடிமை என்று அவளைப் போல நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறையருளை மாசரையும் நிறைவாய் பெற்று செல்லுவோம்.